பூர்வீக சொத்துல பெண்களுக்கும் சம பங்கு இருக்குன்னு சொல்லி உங்க அண்ணன் தம்பிட்ட இருந்து சொத்தை வாங்குறதுக்காக பாகப்பிரிவினை நடந்ததுக்கு அப்புறம் போய் கேஸ் போட்டு வாங்கலான்னு போறீங்களா? ஒரு நிமிஷம் கேட்போம். வணக்கம், நான் பிரியங்கா கௌரிசங்கர், உங்க அட்வொகேட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 5 பேர் கூட பிறந்தவங்க. அதுல 3 பேர் பசங்க, 2 பேர் பெண்கள். உங்க தாத்தாவோட சொத்தை உங்களுக்கு 97ல உங்க அப்பா பாகப்பிரிவினை பண்ணி கொடுக்குறாரு, ஆண்களுக்கு மட்டும்னு வச்சுக்கோங்க. இப்ப சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 1989 மார்ச் 25 அன்னைக்கு திருமணமாகாத பெண்ணா இருந்தாங்கன்னா அவங்களையும் கோபார்ஷனரி, அதாவது பூர்வீக சொத்துக்கு உரிமையாளரா கருதலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. கண்டிஷன் என்னன்னா, 1989க்கு முன்னாடி திருமணமான பெண்ணா நீங்க இருந்தீங்கன்னா, பாகப்பிரிவினை அதுக்கப்புறம் நடந்திருந்தா நீங்க அதுக்கு அப்ளிகபிள் ஆக மாட்டீங்க. இது முன்னாடி இருந்த சட்டம். 2005ல தான் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க மகளா பிறந்திருந்தாலே போதும், அதாவது திருமணமான நபரா இருந்தாலும் ஆகாத நபரா இருந்தாலும் பூர்வீக சொத்துல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொன்னாங்க. டிசம்பர் 20, 2004 இதுக்கு முன்னாடி கோர்ட்ல கேஸ் நடந்தாலோ இல்ல பாகப்பிரிவினை பண்ணியிருந்தாலோ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சட்டம் உங்களுக்கு செல்லுபடி ஆகாது. நீங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் 83, 74 அந்த காலகட்டத்திலே திருமணமாகி அனுப்பப்பட்டுட்டீங்க. இப்ப 1989ல திருமணம் ஆகாத பெண்களுக்கு தான் பூர்வீகத்தில் பெண்களுக்கும் பங்கு இருக்குங்கிற உரிமை செல்லுபடியாகும்னு சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே 83, 74ல திருமணம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டுட்டீங்க. சோ உங்களுக்கு இந்த சட்டம் செல்லுபடி ஆகாது. பார்ட்டிஷன் பத்தி இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது தகவல்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க. வழக்கின் தன்மையை பொறுத்து இது இன்னும் மாறுபடும். எல்லா வழக்குகளுக்கும் இது பொருந்தாது.